எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பதியம் போட்ட செடியை நம்ம எடுத்துகிட்டு வேறு க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். அத்தி செடி இது பார்த்திங்கன்னா வெயில் நாளில் வந்து காய் வைக்காமல் இருந்துச்சு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது நிறைய காய் வச்சிருச்சுங்க. செடி ஃபுல்லாக காய். இது ஆனால் பதியம் போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுது. நான் அது சரி மெதுவாக கட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே அதை கட் பண்ணாமல் விட்டுட்டோம். பதியம் விழுந்திருக்குமா இல்லையன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் சாரு தான் கட் பண்ணுறாங்க. சுற்றியும் கத்தி வச்சு நைஸாக அப்படியே அறுத்துட்டு அதுக்கப்புறம் உடச்சி எடுக்கணும். இல்லாட்டி வேரெல்லாம் கட் ஆகிடும் இல்லைங்களா, பதியம் விழுந்த வேரெல்லாம். அதனால் சொல்லிட்டு அவங்க ரொம்ப பார்த்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கட் பண்ணும்போது ரொம்ப அசைஞ்சிச்சுன்னா வேர் வந்துட்டு அப்படியே கட் ஆகிடும். அதனால் பார்த்து மெதுவாக அதை அறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இல்லை பாருங்கள் அவுத்துட்டு அதை பார்க்கணும். ஏன்னா பதியம் போடும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக மண் கீழே இறங்காமல் டைட்டாக கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதனால் அது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். நீங்களே பார்க்க பாருங்கள். ரொம்ப இறுகி போயிடுச்சு. அதனால் அதை கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கவரை கழட்டிடுவோம். கவரை கழட்டினா தான் எந்த அளவுக்கு வேர் இருக்குன்றது தெரியும் இல்லைங்களா. பாருங்கள் பார்க்குற எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வேர் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், செடி ஃபுல்லாக வேர், அதுவும் வேர் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு வேர் இறங்கிடுச்சு. உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் பதியம் போட்டதில் இதுதாங்க ரொம்ப வேர் விட்டு ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்க ஒரு செடின்னு பார்த்திங்கன்னா அது இதுதான். அதை பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டோங்க. இது ஒரு சேஃபாக பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் வச்சாச்சு. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.